நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு செய்வதை விரும்பிச் செய். எடுத்த காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வே எல்லோருக்கும் இருக்கும். அந்த ஆசை எப்பொழுது வெற்றியாக மாறும் என்றால் நாம் அதை விரும்பி செய்யும் போதுதான். வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கிறது. தெரு கூட்டுகின்ற வேலையை நாம் செய்தால் கூட ஷேக்ஸ்பியர் கவிதை எழுதியதை போல, ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ ஓவியம் வரைந்ததை போல, ஒரு பீத்தோவன் சிம்பொனி இசையை வாசித்ததை போல செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் சமூக உரிமைக்காக போராடிய மாபெரும் அமெரிக்க தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள். மிகுந்த ஆர்வத்தோடு ஒரு பாடத்தை ஒரு மாணவன் படித்தார். புரியும் என்று சொல்வதை விட மற்றவர்களுக்கு புரியாத போதெல்லாம் கூட அவனுக்கு அது புரியும். அதனால்தான் கணித ஆசிரியர்களுக்கு புரியாததை கூட கணிதத்தை காதலித்த கணித மேதை சீனிவாச ராமானுஜருக்கு புரிந்தது. விருப்பம் இருந்தால் நமக்கு 1000 வழிகள் பிறக்கும். விருப்பம் இல்லை என்றால் 1000 காரணங்கள் கிடைக்கும். விரும்பி செய்யும் செயலில் ஏற்படும் சறுக்கலை கூட நம்மால் எளிதாக சமாளித்து விட முடியும். அதே சமயம் செய்யும் செயலில் விருப்பம் இல்லை என்றால் அதில் ஏற்படும் சிறிய தோல்விகளை கூட சமாளிக்கவோ அதிலிருந்து மீண்டு வரவோ இயலாது. தர்மம் செய்ய பொருள் வேண்டும். பொருள் இல்லை என்றாலும் கூட அறம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் போதும், பொருள் நம்மை வந்தடையும். அதனால்தான் அவ்வை பாட்டி அறம் செய் என கட்டளையிடாமல் அறம் செய்ய விரும்பு என்று கூறினார். விருப்பமே ஒரு செயலை வெற்றியாக்கும். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கண்டுபிடிப்புகள் மீது ஆர்வம் அதிகம். வீட்டிலேயே ஆய்வுக்கூடம் அமைத்து ஆய்வுகளை மேற்கொள்வார். பிறகு ரயிலில் சரக்கு பெட்டி ஒன்றில் ஆய்வுக்கூடம் அமைத்தார். ஒரு முறை பாஸ்பரஸ் தவறிய காரணத்தால் ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தது. அதை பார்த்த ஒருவர், ஆய்வுக்கூடம் எரிந்து கொண்டிருப்பதே உங்களுக்கு வருத்தமாக இல்லையா என கேட்டார். அதற்கு அவர், எரிந்து கொண்டிருப்பது ஆய்வுக்கூடம்தான், என் மூளை இல்லை என பதிலளித்தார். ஒரு செயல் நிறைவேறாமல் போனால் நமக்கே அச்செயல் மீது வெறுப்பு வந்துவிடும். ஆனால் எடிசனுக்கு கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு தர வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக இருந்ததால் தான் அவரால் சாதிக்கவும் முடிந்தது. ஆற்றில் நீந்துவதை விட கடலில் நீந்துவது கடினம்தானே என்ற ஒரு பேட்டியில் குற்றால் ஈஸ்வரனை கேட்டார்கள். அதற்கு அந்த சாதனையாளர், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நீச்சல் தெரிந்தால் ஆறு கடல் என்றெல்லாம் பார்க்க முடியாது. நீச்சல் அடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் எல்லாமும் தண்ணீர் தான். நீச்சலும் தெரியவில்லை, விருப்பமும் இல்லை என்றால் நீச்சல் குளம் கூட கடல் தான் என்று பதிலளித்தார். ஜவஹர்லால் நேரு ஒரு நாளிற்கு 4 மணி நேரம் தான் தூங்குவார். பில் கேட்ஸ் ஒரு நாளுக்கு 14 மணி நேரம் வேலை செய்வார். உலகின் முதன்மை கோடீஸ்வரன் ஆகிவிட்டாவது அந்த பழக்கத்தை விட்டு விடுவார் என்று பார்த்தார். அதனை விடாமல் பிடித்து கொண்டார். காரணம், ஒரு நல்ல பழக்கத்திற்கு அவர் வாழ்க்கை நெறிப்பட்டு விட்டது. சோம்பேறித்தனம், ஓய்வு என்பதற்கெல்லாம் அவர் அகராதியில் அர்த்தம் கிடையாது. உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்று கல்லணை. இன்றும் நிலைக்கு நிற்கும் அந்த அணையின் தொழில்நுட்பம் வியப்பாக இருக்கிறது. கரை புரண்டு ஓடும் காவேரியை தடுத்து மக்களுக்கு பயன்படும் வகையாக நீர்ப்பாசனம் தர வேண்டும் என்ற விருப்பத்தினால் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை 2100 ஆண்டுகள் ஆன பிறகும் பிரம்மாண்டமாய் காட்சி தருகிறது. மற்றவர் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்யாமல் விருப்பத்தோடு செய்தால் காலம் கடந்து நிற்கலாம் என்பதற்கு இவர்கள் எல்லாம் உதாரணம். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதில்தான் வெற்றி. எனவே செய்யும் ஒவ்வொரு செயலையும் விருப்பத்தோடு செய்வோம் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.